3 பச்சை மிளகா வடைக்கு வாழைப்பூ வடை சமைக்க 3 பச்சை மிளகா போட்டு கூட கொஞ்சம் கடலப்பருப்பு மிக்சியில் அரைச்சிட்டோம்னா பசங்களுக்கு மிளகாலாம் வந்து வாங்க சமைக்க போகலாம். வாழைப்பூ வடை கடலப்பருப்பு எண்ணெயை பற்ற வச்சு எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே இங்கே வெங்காயம் வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கடலப்பருப்பு அரைச்ச விதையில் இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து பச்சை மிளகா 3 போட்டு சேர்த்து அரைச்சிருக்கோம். ஏன்னா பச்சை மிளகா பசங்களுக்கு எதுக்கும் காரம் படாமல் இருக்கிறதுக்கு அரைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். வாழைப்பூ வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம்னா வாழைப்பூ வடை ரெடி. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நல்லா வடையை ரவுண்டு ஷேப்பில் தட்டி நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் தட்டி போட்டு உங்களுக்கு கையில் ஒட்டுறதுனா எண்ணெய் தடவிக்குங்க. இல்லைன்னா பழக்கமாக இருக்கிறவங்க தண்ணி தடவிக்கலாம். வடை வெந்துருச்சு. திருப்பி எடுத்துடலாமா? நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்ததுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் வாழைப்பூவெல்லாம் பசங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் சாட மாட்டாங்க. இந்த மாதிரி வடையில் புதுசாக அரைஞ்சி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கண்டுபிடிக்க மாட்டாங்க. இந்த பாருங்க, இவ்வளோ ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூ இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த சிறுங்கசப்பெல்லாம் வராது. சூப்பராக இருக்கும். சூடான வாழைப்பூ வடை ரெடி. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ஆனால் இது உடம்புக்கு எதுவும் கெடுதல் இல்லை. ஆயில் பிடிக்காது அதிகமாக. இதயத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது அந்த வாழைப்பூ. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது. சூடாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப நல்லா உடம்புக்கு எவ்வளோ சத்து இருந்ததுன்னா அவ்வளோ சத்தானது. சூப்பராக இருக்குது. இதேமாரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பச்சை மிளகா வந்து அரைச்சி போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த வாழைப்பூவோட இதெல்லாம் நல்லா வரும்.